எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 புதுச்சேரி போகிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் கிட்ட நம்ம ரோஷோக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு பதில் வந்துச்சு, அனுமதி மறுப்புன்னு. இது என்ன காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே, புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் கவர்மெண்ட்டு. இந்த மாதிரி என்ன காரணம் காவல்துறை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாதிரி ஊரில் வந்து கூட்டம் நிறையா வந்துடும். மறுபடியும் கரூரில் நடந்த சம்பவமாக மறுபடியும் இங்கே நடக்கக்கூடாது. அதுக்காண்டி ஒரு பாதுகாப்புக்காண்டி தான் இந்த மாதிரி ரோட்ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியாயமான கோரிக்கை தான். இப்போ தான் கரூரில் பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டான். ஸோ கரூரில் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ரோட்ஷோக்கு அனுமதி கிடந்தாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் தளபதி என்ன முடிவு எடுக்க போறாரு, நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கலந்தோசிப்பாங்க. இல்லை ரோட் ஷோ இல்லாமல் தமிழ்நாட்டில் பண்ணாமல் இந்த வேனுக்குள்ளே வண்டிக்குள்ளேயே போகிற மாதிரி, ஒருவேளை ஹெலிகாப்டர் மூலமாக வர மாதிரி இருக்கலாம் பிளான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ தான் தொண்டப்படை, தமிழக வீட்டுக்குள்ள வந்து தொண்டப்படை எல்லா படம் அமைச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா முதல் வாக்காளர் வந்து பெரிய வரைக்கும் கவர்ந்துக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கலாம் தான். அதனால எல்லாத்தையும் மாற்றத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. எல்லாமே தமிழக வெற்றிகள் வந்து விஜய்க்கு